பாஸ்ல இதுக்கு முன்ன வாரம் ரசிகர்கள் எதிர்பார்க்காத ஒருத்தரை எவிக்ஷன் பண்ணி ட்விஸ்ட் கொடுத்து ஹைப் ஏத்த பார்த்தாங்க. ஆனாலும் அந்த ப்ரோக்ராம் பெருசா ஒர்க் அவுட் ஆகல, டிஆர்பியும் ஏறல. விஜய் சேதுபதியும் முடிஞ்ச வர சகட்டு மேனிக்கு எல்லா கண்டஸ்டன்ட்டையும் திட்டி தீர்த்தாரு. ஆனாலும் இந்த ப்ரோக்ராம் சூடு பிடிக்கல. உள்ள வந்த 4 வைல்டு கார்டுமே நமத்து போச்சு. வாரம் மிக்சர்ஸ் ஆடுறவங்கள உள்ள வச்சுக்கிட்டு விளையாடுறவங்கள எவிக்ட் பண்ணி எவிக்ஷனில் ட்விஸ்ட் வச்சு பார்த்தாங்க. இந்த வாரம் எவிக்ஷனையே ட்விஸ்டாக பண்ணிட்டாங்க பிக் பாஸ் டீம். இந்த வாரம் நோ எவிக்ஷன் வாரம்னு யாரையுமே எவிக்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அதே சமயம் எஃப்ஜேவை இந்த வாரம் திட்டி தீர்த்துட்டு இப்போ ஆதிரியை மறுபடியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வைல்டு கார்டு என்ட்ரியா உள்ள அனுப்பி வச்சிருக்காங்க. ஏற்கனவே கம்ருதீன் மூலமா 2 பேரை வச்சு சக்களத்தி சண்டை வருமா அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அது ஃபெயிலியர் ஆனதும் இப்ப எஃப்ஜேவுக்கு கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையான்னு ஆதிரியை உள்ள அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த சமயத்துல ஆதிரை என்ட்ரி தேவைதானா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படியாவது இந்த சீசனை பிரபலப்படுத்திடணும்னு பிக் பாஸ் டீமும் எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. இந்த வாரம் நோ எவிக்ஷன், ஆதிரை என்ட்ரி இதெல்லாம் இந்த சீசனை காப்பாத்துமா? உங்க கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க.